மாணவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்மை ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க பண்ணி வாக்குத்தத்தங்களின் நிறைவினால் அலங்கரிக்கிற அன்பின் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நடத்துதலுக்கும் அவருடைய சத்தத்துக்கும் செவி கொடுப்பதற்கு நம்ம விட்டு கொடுப்போமே, ஆனால் நம்ம அர்ப்பணித்திருப்போமே, ஆனால் அவருடைய சத்தத்தின்படி நடக்கிறதற்கு நம்ம ஒப்பு கொடுத்துருப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம அநேக நேரங்கள் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறோமே, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ சமாதான குறைச்சல், எனக்கு மட்டும் ஏன் இந்த கடன் பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ தோல்வி போராட்டம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறோமே. நம்மை நடத்துகிறது யார் என்பதை குறித்து சற்று நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்ளதான் இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கு ஆவியானவர் மூக்க பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை மனிதர் நடத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருப்போமே, ஆனால் இல்லை சில நேரங்களில் சுயம் நடத்துவதற்காக நம்ம விட்டு கொடுத்துருப்போமே, ஆனால் உள்ள பிசாசுடைய தந்திரங்களை பிடிக்கப்பட்டவர்களாக அவனுடைய நடத்தினால் நடத்தப்படுவோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டத்தினால் நமக்கு வருகிற சகல நன்மைகளை நம்ம இழந்து போய் நாம் தாழ்ச்சி அடைந்தவர்களாக மாறிவிடுவோம். தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காட்டுங்காண்டவரேன்னு சொல்லி வேதத்தின் வெளிச்சத்தின் மூலமாக அவர் நடத்துகிற பாதையில் நம்ம கடந்து செல்வோம். ஏன்னா ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். இந்த வார்த்தை சொன்ன தாவீதோட வாழ்க்கையை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, எந்த சூழ்நிலை எதிராக வந்தாலும் சரி, எல்லாமே இழந்து போனாலும் சரி, தன் வாழ்க்கையில் தேவனாகி கர்த்தரிடத்தில் விசாரித்து அவருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து நடந்ததுனால தான் தாவீதோட வாழ்க்கையில் ஒரு தாழ்ச்சி அடையாதபடிக்கு தேவன் சகலவற்றை நன்மையாக நடத்தி எல்லா காரியத்திலும் சாட்சியாக நிறுத்தினது போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்காக ஆண்டு அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி யார் நம்மை நடத்துகிறா, எது நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் கர்த்தரே எனக்கு மேய்ப்பராக இருக்க வேண்டும், என் வாழ்க்கைக்கு எல்லாம் தாழ்ச்சி மாறுவதற்கு என்னை இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் விட்டு கொடுப்போம். ஏன்னா தாவீதை போல நாமும் கூட தெய்வ சமூகத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற ஒரு தாழ்ச்சி நான் அடைவதில்லை என்று சொல்லி தைரியமாக சொல்லுகளாக மாறிவிடுவோம். தெய்வ சமூகத்தில் இந்த வார்த்தை அறிக்கை பண்ணி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீரே நல்ல மேய்ப்பராக இருந்து எல்லா விதமான குறைவுகளுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொண்டு உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் நடத்துகிற பாதையில் கடந்து செல்ல ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிக்கிறாண்டவரை இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து யாரெல்லாம் உங்கள் கருத்துக்குள்ளே தன்னை அர்ப்பணித்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாத எல்லா காரியத்திலும் மேன்மையாக உயர்த்தி வைத்து கர்த்தர் சாட்சியாக நிறுத்த முடியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள்